வணக்கம். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களை அவமானப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஒரு நாள் நீங்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தைகள், அதை நீங்கள் எதுவுமே நினைத்து சொல்லியிருக்க மாட்டீங்க. எளிதாகத்தான் கூறியிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்க சொன்ன வார்த்தைகள் சாதாரணமாகத்தான் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றிய ஒரு தருணமாக கூட நிச்சயமாக மாறியிருக்கும். அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்திய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் இது எதுவுமே எதற்காக நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்று எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்கு, எதற்காக நடக்கிறது எப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய மனதில் இருந்ததை நேராக சொல்ல நீங்க நினைப்பீங்க. ஆனால் அதனை சொல்ல முடியாத நாட்கள் கூட நிச்சயமாக போயிருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் தள்ளி போய் போய் சில ஆண்டுகள் கூட நிச்சயமாக மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் மனதில் நினைத்தது ஒன்றாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொண்டது ஒன்றாக இருக்கும். நீங்களும் அதனை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அதை கேட்டவர்கள் அந்த ஒரு வார்த்தையின் உண்மையை பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன் நீங்க இப்படி கூறுறீங்க அப்படின்னு எதையுமே அவர்கள் அறிந்து கொள்ளாம ஆழமாக அதனை பற்றி கேட்காமல் அதனை அப்படியே எளிதாக விட்டிருந்திருப்பாங்க. அதை தங்களுடைய விதத்தில் திரித்து கொண்டு எடுத்துக்கொண்டவர்கள் அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தையை சென்டென்ஸாக மட்டும் எடுக்காம ஒரு நபரையும் உட்படுத்தி அந்த நபருடைய வாழ்க்கையிலும் இது பொருந்தும் என்பதை அவர்களாகவே கற்பனைகள் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய பெயரையும் சில நபர்கள் உங்களுக்கு கெட்டு போகும்படி செய்திருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் சொல்லாததை கூட நீங்கள் அவர்களைத்தான் கூறினீர்கள் என்று சாடையாக கூறி உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில யாருனே தெரியாத நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கிய நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து கொண்டுதாங்க இருப்பாங்க. அதை இன்னமும் உங்களால மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அதே இடத்தில் நின்று நான் இப்படி சொல்ல நினைக்கவே இல்லை என்று நீங்கள் சொல்ல முயற்சி செய்வீர்கள். ஆனால் அதை யாருமே கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கே தெரியவும் ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் எதுவுமே பேசாமல் வாயை அடித்து நிற்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வார்த்தை என்பது ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதை எப்போது எப்படி பயன்படுத்துவது என்பது முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து எந்த விதமான இடங்களிலும் வார்த்தைகளை விட மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் சகஜமாக பேசுவீங்க, ஜாலியாக பேசிக்கொள்வீங்க. ஆனால் வார்த்தைகள் என்பதை மட்டும் மற்ற நபர்கள், எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் நோக்கும்படி நீங்கள் எப்போதுமே வார்த்தைகளை விடவே மாட்டீங்க. இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களை அதிகமா சிந்திக்க வைத்திருக்கும். இனிமே நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் யோசித்து பேச ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பதும் நடக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க நம்பியவங்க உங்களுடைய ரகசியத்தை வெளியில் சொன்ன நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களை மிகவும் நம்ப ஆரம்பிப்பீங்க. அவங்களிடம் உங்களுடைய மனதை முழுவதையுமே நீங்க திறந்து காட்டுவீங்க. யார் எப்படி என்ன ஏது என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக சொல்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் உங்களை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் கூறிவிடுவீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை இதுதான், எனக்கு பிடித்தது இது, பிடிக்காதது இது என்று உங்களுக்கு பிடித்த ஒரு நபரிடம் நீங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பயங்கள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய காயங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவர்களுடன் ஒரு காலத்தில் பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அவங்க அதை பாதுகாப்பார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஆனால் அதற்கு நேராக தலைகீழாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்கள் என்ன நினைத்து அவர்களிடம் கூறினீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்காதுங்க. அதற்கு மாறாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு ரகசியம், நீங்கள் கூறிய அந்த ஒரு ரகசியம் வேறு ஒருவரின் வாயில் இருந்து உங்களுடைய காதில் விலக ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் அதனை கண்டு கொள்ளாத மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் வெளியில் கூறிவிட்டு அமைதியாக நினைத்துக் கொள்வீர்கள் மனத்திற்குள்ள. அந்த ஒரு நொடியில் உங்களுடைய உள்ளம் உறைந்து போக ஆரம்பிக்கும். அவர் இப்படி செய்வாரா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் மின்னல்கள் போல அடித்து கொண்டேதாங்க இருக்கும். நான் அவங்களை எப்படியோ நம்பினேன், ஆனா அவங்க இனியவே கடைசியில இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு நாள் நீங்க உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. எல்லாரும் நம்பிக்கைக்கு தகுதியானவங்க கிடையாது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. இந்த ஒரு துரோகம் தாங்க உங்களை உடைத்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களை வலிமையான ஒரு நபராகவும் மாற்றியதும் இந்த ஒரு துரோகத்தால மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கும். ஏன் அப்படின்னா இனிமே யாரையும் நம்பக்கூடாது, யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான சில துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து சின்ன சின்ன பாடங்களையும் கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் உங்களுடைய மனதை யாரிடம் திறக்க வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக தேர்வு செய்ய ஆரம்பியுங்கள். அப்படி தேர்வு செய்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்க, நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்குங்க.
உங்களுடைய மாற்றங்களை புரியாமல் கேலி செய்த நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருப்பார்கள். வாழ்க்கை உங்களை மாற்றி கொடுத்திருக்கும். நீங்கள் முன்பு இருந்த மனிதர்கள் இல்லை என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், இது எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு புதிய ஒரு மனிதராக மாற்றியிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் நீங்க இருந்திருப்பீங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கிறது என்பதை நீங்களே உணர்வும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு மாற்றத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. சிலர் நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் கேட்டு கேட்டு உங்களுடைய மனதிற்கு தெரியும்படி கேட்பாங்க. சிலர் அதனை கேலியாகவும் செய்து கொண்டும் இருப்பாங்க. நீ ஏன் இப்படி மாறிட்ட அப்படின்னு உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்தாங்க. அவங்க உங்களை அமைதியாக தடைகளை உங்களிடம் உருவாக்கி கொண்டு இருப்பாங்க. அவங்க உங்களுடைய முன்னேற்றம் என்ன என்பதை புரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கேள்வி உங்களுக்கு வழியாக மாறி இருக்கும். ஆனால் அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய மாற்றம் உங்களுடைய வளர்ச்சியின் அடையாளம். அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு யாரிடமும் எதை பற்றியும் பேசாமல் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். அந்த என்ன மாற்றங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வரக்கூடிய இந்த தேதிக்கு பிறகு மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில இனிமே மாற்றங்கள்லாம் என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய சிந்தனைகள் பணமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் அதிகமாக யோசிப்பது ஒரு பிரச்சனை போல உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். பல ஐடியாக்கள், ஏதாவது பிளானை நீங்கள் வைத்துக் கொண்டு இருப்பீங்க. ஏதாவது தொழில் தொடங்கணும், வீடு மனைகள் வாங்கணும், சொத்து சுகங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று பல கேள்விகளும் பல போராட்டங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். அதே நேரத்தில் பல சந்தேகங்களும் இருந்திருக்கும். இதெல்லாமே உங்களுடைய மனதிற்குள் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருந்த காலங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். பலர் அதை அதிகமாக யோசித்து என்று சொல்லி சொல்லி உங்களை குறை கூறிக்கொண்டேதாங்க இருப்பாங்க. ஆனால் அவர்கள் பார்க்காத ஒன்று என்ன தெரியுமா? உங்களுடைய சிந்தனைகள் தான் உங்களுடைய பெரிய தைரியம் என்பது அவர்களுக்கு எப்போதுமே தெரியாமல் இருக்கும். நீங்கள் 2 மனம் இருப்பதால் எந்த விதமான செயல்களை செய்தாலும் அதனை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் செயல்படுவீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக யோசிப்பதுதான் உங்களுடைய அதிகப்படியான திறமையாகவும் வலிமையாகவும் இருக்கும். அதனையும் நீங்கள் போக போக தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய யோசனைகள் நல்ல ஒரு திசையை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் எல்லாத்தையும் இனிமே எப்படி பண்ணணும், எப்படியெல்லாம் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல போக்கஸான சில விஷயங்களை நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில என்ன தேவை, என்ன தேவை கிடையாது என்பதை புரிந்து வாழக்கூடிய ஒரு நபராக இனிமேல் நீங்கள் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரு நாள் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஐடியாக்களை வைத்து அதனை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க விளையாட்டாக கூறியிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில தொழில்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள மனதிற்குள் சில ஐடியாக்கள் இருந்து கொண்டுதாங்க இருக்கும். அது அனைத்தையும் நீங்கள் இனிமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு மாதம் முடிவதற்குள்ளேயாவது அதற்கான ஏதாவது ஒரு முதல் படியவாவது நீங்கள் எடுத்து வைப்பீங்க. அதற்கான முதல் அடியைவாவது நீங்கள் நிச்சயமாக எடுக்க வைக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா தொழிலும் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு வேலையும் உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம அதை எப்படியாவது வாழ்க்கையில பண்ணி பார்க்கணும். அது பிரச்சனையாக வந்தாலும் சரி, தடைகளாக வந்தாலும் சரி, நஷ்டமாக மாறினாலும் சரி, நடப்பது என்ன என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு செயலுக்கு அப்புறம் அதிலிருந்து அந்த ஒரு நாளில் இருந்து உங்களுடைய வருமானம் இந்த ஒரு நேரத்துல அதிகமாக முன்னேற ஆரம்பிக்கும். அதனை பார்த்து மற்றவங்க வாயடித்து நிற்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. அதற்கு நீங்க உங்களை முதல்ல நம்பணும். உங்களை நம்பி நீங்க உங்களுடைய தொழிலை மட்டும் தொடங்குங்க. மற்ற நபர்களை யாரையுமே நம்பாதீங்க. முதலாளியும் நீங்களே, வேலைக்காரனும் நீங்களே என்று ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடுங்க. நீங்க பேசக்கூடிய விதங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்பை தேடி கொடுக்கும். நீங்க பேசக்கூடிய திறமை உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. அது உங்களுக்கே தெரியும். யாராக இருந்தாலும் உடனே அவர்களுடைய மனதில் நீங்கள் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. ஒரு நாள் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. ஆனால் அது இன்டர்வியூவாக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருப்பீங்க. இல்லைன்னா ஒரு மேல அதிகாரிகளையும் யாரையாவது ஒருவரை பார்க்க போயிருப்பீங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் கூறியிருப்பீங்க. உங்களுடைய பதில்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தாங்க இருக்கும்.
போக போக அது அனைத்தையுமே அனைவருமே புரிந்து கொள்வார்கள். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க பேசக்கூடிய விதம் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். இதிலிருந்து நீங்கள் மனிதரை எப்படி நம்ம கவர்ந்து கொள்ளலாம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதையை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குங்க. அனுபவத்தில் நீங்கள் இனிமே அனுபவத்திலும் நீங்க முடிவெடுக்க ஆரம்பியுங்கள். மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு எந்த விதமான முடிவுகளை எடுக்காதீர்கள். அது உங்களுக்கு சிக்கலாக தங்க முடியும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமே உங்களுடைய அதிகமான மூளையையும் உங்களுடைய யோசனையும் வைத்து சில முடிவுகளை எடுத்து பாருங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க பேசக்கூடிய விதம் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். இதிலிருந்து நீங்கள் மனிதரை எப்படி நம்ம கவர்ந்து கொள்ளலாம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதையை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குங்க. அனுபவத்தில் நீங்கள் இனிமே அனுபவத்திலும் நீங்க முடிவெடுக்க ஆரம்பியுங்கள். மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு எந்த விதமான முடிவுகளை எடுக்காதீர்கள். அது உங்களுக்கு சிக்கலாக தங்க முடியும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமே உங்களுடைய அதிகமான மூளையையும் உங்களுடைய யோசனையும் வைத்து சில முடிவுகளை எடுத்து பாருங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை